வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்லி பீஸ் பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்லி பீஸ். இந்த ஜென்லி பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா இந்த லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கீழே இருக்கே www.genlybees.online டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 4-5 தக்காளி, 5 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1.5 kg 2 kg அந்த மாதிரினா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு காயிட்டோம். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கியாச்சு. பாருங்கள், கலர் மாறிடுச்சு. நம்ம அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வாசனமாகவும் இருக்கும், கறி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. தக்காளி போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ மட்டன் மசாலா 1 kg 1.5 kgனா நான் 1.5 பாக்கெட் போட்டுப்பேன். 2 kgக்கு அந்த பாக்கெட் ஃபுல்லாக கொட்டியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை. நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் குக்கரில் வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மட்டன் நல்லா மசாலா அதில் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. மசாலா இறங்குற வரைக்கும் எண்ணெய் பிரியிற வரைக்கும். ஏன்னா குக்கர்லேயே கொஞ்சம் வெந்திருக்கும், இதுலேயும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா இறங்கிடுச்சு. உப்பு தேவையில்லை. அந்த குக்கர்லேயே இந்த கறி கூட போட்டுருப்பேன், அதுவே போதும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம
கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.